ஹே ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாமுக்காக நம்ம டெய்லி ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து பார்த்துட்டு வரோம். ரீசெண்டாக என்னென்ன கொஸ்டின்லாம் அந்த டாப்பிக்கில் கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாமும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய நாள் வந்து நடக்கும். ஸோ இப்போ வந்து ஆன்லைன் கம்ப்யூட்டரில் நடக்கிறதுனால ஸோ வந்து ஒரு எக்ஸாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 15 days 1 month அந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா நடக்கும். ஒவ்வொரு நாளும் பார்த்தோம் அப்படின்னா 3 ஷிஃப்ட்டு 4 ஷிஃப்ட் வந்து இருக்கும். ஸோ அப்போ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வந்து கிடைக்கும். அதனால் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் வந்து அதிகமாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இயர்லி கால்ஃபர் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தோம் அப்படின்னா சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், ஜிடி இந்த மாதிரி வந்து எல்லா எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து வருஷம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கும் போது லாஸ்ட்டு 3 வருஷம் 5 வருஷம் அப்படிலாம் வேண்டாம். இப்போ நீங்கள் வந்து 2024 எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா வந்து 2024 அதுக்கு முன்னால் ஒரு சில எக்ஸாம் வந்து நடந்திருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து சிஹெச்எஸ்எல் எழுதுறதுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜிடி எக்ஸாம் வந்து முடிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் படிங்க. இது போக 2023 2022 இதை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னாலே போதும். உங்களுக்கு இதிலே பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா கொஸ்டின் வந்து கவர் ஆயிரும். நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஜென்ரல் அவேர்னஸ் புக்லையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து டாபிக் வைஸாக வந்து கொடுத்துருக்கோம். நம்ம அதில் இருந்தால் ஒவ்வொரு நாளும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி அதில் நம்ம வந்து ஃபேமஸ் பிளேஸ் வந்து பார்க்கலாம். ஓகே வாங்க. முதல் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஆகா கான் பேலஸ் இஸ் லொக்கேட்டட் இன் டேஷ் சிட்டி ஆஃப் மகாராஷ்டிரா. ஆகா கான் பேலஸ் வந்து மகாராஷ்டிராவில் எந்த சிட்டியில் இருக்குது? இதான் வந்து கொஸ்டின். எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா பூனேயில் வந்து இருக்கும். ஓகே, நம்ம இன்னும் ஒரு சில அடிஷனல் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா இதை கெட்டினது யார் அப்படின்னா முகமது ஷா ஆகா கான் 3 அப்படிங்கிறவர் தான் 1892 வந்து கட்டியிருப்பார். நம்மளோட புக்லேயே பார்த்தோம் அப்படின்னா பின்னால் ஒவ்வொரு கொஸ்டினுக்குமான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். இது வந்து எல்லா கொஸ்டினுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் மாதிரியும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் படிச்சிங்க அப்படின்னா டீட்டெயிலாக எல்லாமே வந்து படித்து முடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா மாசாய் பீப்புள் ஆர் த நேட்டிவ் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கான்டினென்ட். ஓகே, இந்த மாசாய் மக்கள் வந்து எந்த கான்டினென்ட் வந்து சார்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆஃப்ரிக்கா. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டேஷ் இஸ் அ ஒன்லி கான்டினென்ட் த்ரூ விச் அ டிராபிக் ஆஃப் கேன்சர் ஈக்குவேட்டர் டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். ஓகே, எந்த கான்டினென்ட் வந்து ஈக்குவேட்டர் கேன்சர் கேப்ரிகான் மூணையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து பாஸ் ஆகுது. ஸோ அந்த மூணுலையும் இருக்க மாதிரி வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆஃப்ரிக்கா தான். ஸோ ஆஃப்ரிக்கா தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த மூணுலையுமே பாஸ் ஆகிற மாதிரி வந்து இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கான்டினென்ட் டஸ் அ யூனியன் பசிபிக் ரயில் ரோட் ஆப்ரேட். ஓகே, ஸோ வந்து எந்த கான்டினென்ட்டில் வந்து யூனியன் பசிபிக் ரயில் ரோடு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காங்க. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நார்த் அமெரிக்காவில். அடுத்தது பிம்பட்கா எ நோட்டட் சைட் ஆஃப் பேலியோலித்திக் பீரியட் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ வந்து பிம்பட்கா வந்து இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் வந்து இருக்குது? ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து மத்திய பிரதேசில் வந்து இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கியாலஜிக்கல் சைட் இஸ் நாட் லொக்கேட்டட் இன் ப்ரெசன்ட் டே இந்தியா. ஓகே, இந்த 4 ஆர்கியாலஜிக்கல் சைட்டு தொல்பொருள். ஸோ வந்து இந்த இடம் வந்து எது இந்தியாவில் இல்லை அப்படிங்கிற வந்து கேட்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து மெஹர்கர் வந்து இந்தியாவில் வந்து இப்போ ப்ரெசண்ட்டாக இல்லை. ஏன் அப்படின்னா இது வந்து பாகிஸ்தானில் வந்து இருக்குது. ஸோ வந்து பாகிஸ்தானில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பலுச்சிஸ்தான் அந்த ப்ராவின்ஸ் அந்த மாநிலத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் இந்தியா பாகிஸ்தான்லாம் ஒன்றா தான் இருந்துச்சு. அப்போ இது மொத்தத்தில் நம்ம வந்து இந்தியாவில் இருந்தது அப்படிமோ. இப்போ வந்து பிரிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இந்தியாவில் இல்லை, பாகிஸ்தானில் பலுச்சிஸ்தானில் மெஹர்கர் வந்து இருக்குது. அப்போ வந்து மிச்சம் 3 பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து இருக்குது. அப்போ அடுத்த எக்ஸாமில் இந்த மாதிரி வந்து கேட்கலாம். ஸோ மிச்சம் 3 ஆப்ஷனை பேஸ் பண்ணி இதில் வந்து எது இந்தியாவில் இருக்குது அந்த மாதிரி வந்து கேட்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த பிரின்சிபல் லிக்னைட் ரிசர்வ் ஆர் இன் நெய்வேலி விச் இஸ் சிட்டுவேட்டட் இன். ஓகே, ஸோ த பிரின்சிபல் லிக்னைட் ரிசர்வ் நெய்வேலி. நம்ம வந்து நெய்வேலி அப்படிங்கிறத பார்த்தோன்னே பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடுறோம். நமக்கு வந்து தெரியும் தமிழ்நாடு அப்படின்னு. இது யார் கஷ்டமாக இருக்கும்? பக்கத்தில் ஆந்திராக்காரங்களுக்கு கேரளாக்காரங்களுக்கு இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வந்து கஷ்டமாக இருக்கும். எப்படி நம்மளுக்கு வந்து அவங்க ஸ்டேட்டை பற்றின ஒரு சில ஸ்ட்ராட்டஜிக்கே கஷ்டமாக இருக்கும், அதே மாதிரி தான் வந்து இதுவும்.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வேர் டஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் லொக்கேட்டட். ஸோ இது வந்து அப்ரிவேஷனில் கூட வந்து ஒரு சிலர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் IARI அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ இது வந்து எங்கே இருக்குது, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து புதுடெல்லி, நியூ டெல்லியில் வந்து இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், த ஃபேமஸ் ஹில் ஸ்டேஷன் உதகமண்டலம் இஸ் ஆல்சோ நோன் அஸ். ஓகே, உதகமண்டலத்தை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரியும். உதகமண்டலம் அப்படின்னா ஊட்டி அப்படிமோ. ஸோ வந்து முன்னால் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒட்டகாமண்டு அப்படிம்பாங்க. ஸோ உதகமண்டலம், உதகை எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஊட்டியோட பேர் தான். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பரத்பூர் ஸ்டூஃபா டிசிப் த ஜாடகா டேல்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் இட் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்டு. ஸோ வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேசில் வந்து இருக்குது. நம்ம டெய்லியும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு டாபிக் வந்து போட்டே வரோம். எஸ்எஸ்சி ஜிகேக்காக இம்பார்ட்டன்ட் டாபிக் ரீசெண்டாக கேட்டது ஒன்றுனா போட்டே வரோம். நம்மளோட எஸ்எஸ்சி ஜென்ரல் அவேர்னஸ் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக மைக்ரோ டாப்பிக்காக பிரித்து ஒரு 150 180 டாபிக் மேலே சின்ன சின்ன டாப்பிக்காக நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கோம். நம்ம வீடியோவில் டெய்லியும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து 10 கொஸ்டினை வந்து பார்த்துட்டு வரோம். ஸோ புக்கு இருக்கவங்க புக்கில் வந்து ஃபாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு புக்கில் பார்த்தோம் அப்படின்னா 2500 to 2800 கொஸ்டினுக்கு மேலே வந்து இருக்குது. அதை வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கு பின்னால் அடிஷனல் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லா கொஸ்டினுக்குமே வந்து இருக்குது. அதை ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு கொஸ்டின் டெஸ்ட்டு போட்டு முடிச்சுட்டு அதையும் வந்து ரீட் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாமில் அதை சார்ந்து அதிகமாக வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ வந்து புக் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிறவங்க நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். அதில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். எஸ்எஸ்சி ஜென்ரல் அவேர்னஸ் புக்கோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 249. அதே மாதிரி எஸ்எஸ்சி இங்கிலீஷோட புக் பார்த்தோம் அப்படின்னா 269. ஸோ ரெண்டையுமே சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கொரியர் சார்ஜஸ் எதுவுமே இல்லாமல் கொரியர் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ அவங்களோட பிளேஸை பொறுத்து ஸோ ஒரு 90 to 120 ருபீஸ் வரைக்கும் வந்து வரும். ஸோ ரெண்டையுமே சேர்த்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது கொரியர் சார்ஜஸ் வந்து இல்லாமல் வந்து கொடுக்குறோம். ஓகே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.